வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அது என்ன செமி ஆட்டோமேட்டிக்? செமி ஆட்டோமேட்டிக்னால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த பட்டனை ஆன் பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டோம்னா அது உள்ள ஒரு டைமர் இருக்கும். அந்த டைமர் எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நேரத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 செகண்ட்ஸுக்கு ஸ்டாரில் ஓடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெல்டாவுக்கு மாறிடும். தட் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போ செமி ஆட்டோமேட்டிக்னா வித்தவுட் டைமர். அந்த டைமர் இல்லாமல் நம்ம இந்த ஸ்டார்டர் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருப்போம். அப்போ அதில் எப்படி ஓடும், எப்படி பண்ணணும்னா நம்ம இந்த ஆன் பட்டனை ஆப்ரேட்டர் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்காரோ ப்ரெஸ் பண்ணியே அவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்டார்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஓடும். அவர் கையை அதுலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே டெல்டா கனெக்ஷனுக்கு மாறி ஓடும். திருப்பி ஆஃப் பட்டன் ஆகும்னா மிஷின் நார்மலாக மோட்டோர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் செமி ஆட்டோமேட்டிக். அந்த ஸ்டார் டைத்தை ஆப்ரேட்டராக பிடிச்சி டிசைட் பண்ணுறாரு. நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வந்து டைமர் டிசைட் பண்ணோம் எவ்வளோ நேரம் ஸ்டார் ஓடணும்னு. இது வந்து ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணுறாரு. எதுக்கு செமி ஆட்டோமேட்டிக்? டைமரே போட்டுக்கலாம்னா டைமர் வந்து ஒன்று காஸ்ட்லி, இன்னொன்று இப்போ நம்ம ஒரு ரிமோட் ஏரியாவில் ஒரு பம்ப் செட்டு ஓடலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இது மாதிரி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் இருக்குது. அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்குறோம், டைமர் ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு, டைமர் ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் திருப்பி டவுனில் வந்து அங்கே போய் இந்த டைமர் வாங்கிட்டு போய் டைமர் மாற்றி அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து பம்ப் ஓட்டணும், லேட் ஆகும். அப்போ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்கில் ஆன் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஆப்ரேட்டருக்கு ஓகேனா அதையே ஃபுல் டைமாகவும் செமி ஆட்டோமேட்டிக்கில் அவர் ஓட்டிக்கலாம். அதுக்கு தான் இந்த சர்க்யூட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படி செமி ஆட்டோமேட்டிக் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கு அதை பற்றியே விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பவர் சர்க்யூட் ஆஃப் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பார்த்துருவோம். அது சேம் தான். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் மெயின், டெல்டா, ஸ்டார்னு 3 கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதில் மெயின் கான்டாக்ட் வழியாக பவர் சப்ளை ஓவர்லோடு வழியாக கொடுத்துருப்போம். டெல்டா, அப்புறம் ஸ்டார் லூப் பண்ணி ஸ்டார் கான்டாக்ட் இருக்கும். இதில் வந்து ஸ்டாரும் மெயினும் ஆனானா இந்த மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஓடும். டெல்டாவும் மெயினும் ஆனில் இருக்குன்னா இந்த மோட்டர் டெல்டா கனெக்ஷனில் ஓடும். இதுதான் நார்மல் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய கான்செப்ட். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான், அதில் சேஞ்ச் கிடையாது. அது மாதிரி ஓவர்லோட் நிலையில் எப்போவுமே ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் மோட்டருடைய ஃபுல் லோட் ரேட்டட் கரண்ட்டில் 58% செட் பண்ணோம். டைரக்ட் ஆன்லைனில் நம்ம ஃபுல் லோட் ரேட்டட் கரண்ட் என்னவோ அதை அப்படியே செட் பண்ணியிருப்போம் ஓவர்லோடு செட்டிங். ஸ்டார் டெல்டா பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் கிடையாது. ஃபேஸ் கரண்ட்டுங்கிறதுனால ஃபேஸ் கரண்ட் வந்து லைன் கரண்ட் டிவைடட் பை 1.732, ஐ மீன் லைன் கரண்ட் டிவைடட் பை √3 அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபேஸ் கரண்ட்டுக்கு உள்ள வேல்யூக்கு செட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான லோடு கரண்ட்டு லைன் கரண்ட் வரும்போது இது ட்ரிப் ஆகும். இதுவும் உங்களுக்கு இதுலேயும் எந்த சேஞ்ச் கிடையாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் எல்லாத்துலேயும் அதான் செட்டிங். இப்போ ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய சர்க்யூட்டை பார்ப்போம். இந்த சர்க்யூட் வந்து வித்தவுட் டைமர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டில் இந்த காயில்ஸ், லோ வோல்ட் காயில், ஸ்டார், மெயின், டெல்டா காயில் எல்லாமே 220 வோல்ட் காயில். அதனால் நம்ம சப்ளை 220 வோல்ட் தான் எடுத்துருக்கோம். நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் சப்ளை எடுத்துருக்கோம். நியூட்ரலை எல்லா காயிலுக்கும் காமனாக கொடுத்துட்டோம். இப்போ ஃபேஸை ஓவர்லோட் ரிலேக்கு சீரீஸாக, ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரீஸாக கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஆன் புஷ் பட்டனுக்கு சீரீஸாக கொண்டு வந்து ஒரு டெல்டா கான்டாக்டருடைய என்சி பாயிண்ட் வழியாக ஸ்டார் கான்டாக்டருக்கு கொடுத்துருக்கோம், அந்த காயிலுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து ஒரு ஸ்டார் கான்டாக்டுடைய என்ஓ பாயிண்ட் வழியாக மெயினுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஹோல்டான் சர்க்யூட்டாக மெயினுடைய என்ஓ பாயிண்ட்டையும் நம்ம ஹோல்டான் சர்க்யூட்டாக இதுக்கு பேரலாக கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த பக்கம் இந்த ஸ்டார் கான்டாக்டருடைய என்சி பாயிண்ட் வழியாக டெல்டாவுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது இங்கே ஸ்டாருக்கு சீரீஸாக டெல்டாவும், டெல்டாவுக்கு சீரீஸாக ஸ்டாரும் கொடுத்துருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங். ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணிடக்கூடாது, ஆன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இன்டர்லாக்கிங். இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ சப்ளை வந்து எப்போவுமே இங்கே வரைக்கும் வந்து நிற்கும் 220 வோல்ட். அதை நம்ம ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணுறோம். இது செமி ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணி ஸ்டாருடைய ரன்னிங் டைம் எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் 7 செகண்ட்ஸுக்கு வரைக்கும் இது ஒரு ஆன்லேயே பிடிச்சிக்கணும். அப்போ முதல்ல நம்ம ஆன் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கப்போ என்ன நடக்கும்னா டெல்டா ஆல்ரெடி ஆஃபில் இருக்கிறதுனால ஸ்டார் கான்டாக்ட் ஆன் ஆயிரும். ஸ்டார் கான்டாக்ட் ஆன் ஆகி ஸ்டார் லூப் ஆயிரும்.
ஸ்டார் லூப் ஆகிறப்ப இந்த காண்டாக்டருடைய NO பாயிண்ட் வழியாக இங்கே இருக்கிற சப்ளை மெயின் காண்டாக்டருக்கு மெயின் காயிலுக்கு வந்துடும். அப்போ மெயின் காண்டாக்டரும் ஆன் ஆயிரும். மெயின் காண்டாக்டர் ஆன் ஆகிறப்ப இந்த ஹோல்ட் ஆன் காண்டாக்ட் ஆக்சுவலாக மெயின் காண்டாக்டுடைய NO பாயிண்ட் இந்த ஹோல்ட் ஆன் காண்டாக்டும் ஆன் ஆயிரும். ஸோ ஸ்டார் வழியாகவும் மெயினுடைய ஹோல்ட் ஆன் காண்டாக்ட் வழியாகவும் இந்த மெயினுக்கு சப்ளை வந்துட்டு இருக்கும். ஸ்டாரும் ஆன் ஆயிருச்சு, மெயினும் ஆன் ஆயிருச்சு. டெல்டா ஆன் ஆகாது. ஏன்னா அந்த ஸ்டார் ஆன் ஆனதுனால இதனுடைய NC பாயிண்ட் ஓப்பன் ஆயிடும். அதனால டெல்டா ஆன் ஆகுது. இப்போ ஸ்டாரும் மெயினும் ஆனில் இருக்கிறதுனால இந்த மோட்டர் ஸ்டார் கனெக்ஷனில் ஓடிட்டு இருக்கும். ஆப்ரேட்டர் கையை அமுத்தி பிடிச்சிருக்கார், ஆன் புஷ் பட்டனை அமுத்தி பிடிச்சிருக்கிறார். அவர் ஒரு 5 செகண்ட் 7 செகண்ட் மோட்டர் அந்த RPM ரீச் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னே அவர் கையை எடுத்துறார். எடுக்கிறப்ப இது ஆஃப் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஸ்டார் கண்டக்டர் ஆஃப் ஆயிடும், ஸ்டார் காயில் ஆஃப் ஆயிடும். ஆனால் இந்த NO பாயிண்ட் ஓப்பன் ஆயிடும். ஆனாலும் இங்கே உள்ள சப்ளை இந்த ஹோல்ட் ஆன் காண்டாக்டுடைய மெயின் காண்டாக்டர் தொடர்ந்து ஆன்லே இருக்கும். இந்த ஸ்டார் காயில் ஆஃப் ஆகிறதுனால, ஸ்டார் காண்டாக்டர் ஆஃப் ஆகிறதுனால இந்த இது ஓப்பனாக இருந்த NO வந்து NCயாக பழையபடிக்கு மாறிடும். ஏன்னா இது ஆஃப் ஆகிருக்கிறதுனால இங்கே நம்ம கையை எடுத்துட்டோம், இங்கே சப்ளை வராது, அதனால் இது NCயாக மாறிடும். அப்போ மெயின் ஆல்ரெடி ஆனில் இருக்குது, இங்கே உள்ள சப்ளை அப்படியே டெல்டா காண்டாக்டருக்கு போயிடும். ஸோ டெல்டா காண்டாக்டரும் ஆன் ஆயிரும், மெயினும் டெல்டாவும் ஆனில் இருக்கிறதுனால அந்த மோட்டர் டெல்டா கனெக்ஷனில் ஓடும். ஸோ எவ்வளோ நேரம் அமுத்தி பிடிச்சிருக்கோமோ அவ்வளோ நேரம் ஸ்டார்லையும் நம்ம கையை எடுத்தோடனே டெல்டாலையும் ஓடும். நம்ம ஆஃப் புஷ் பட்டனை ஆன் பண்ணாலோ அல்லது ஓவர்லோட் ரிலேயை ட்ரிப் ஆனாலோ இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இதுதான் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் வித்தவுட் டைமர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஆன் புஷ் பட்டன் ஃபார் 7 seconds ஃபார் ஸ்டார் ரன்னிங். ஸோ 7 secondsங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ நேரத்தில் ஸ்டார் ஓடணும், அந்த ஃபுல் RPM அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம டெல்டாக்கு மாற்றிடலாம். அதனால் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அண்ட் ரிலீஸ் ஃபார் டெல்டா கனெக்ஷன். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து டைமர் கிடையாது. வித்தவுட் டைமர் நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆப்ரேட்டர் ஆன் பண்ணி உடனே கையை எடுத்தாலும் உடனே ஸ்டார்லேருந்து டக்குன்னு டெல்டாவுக்கு மாறிடும். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாரில் ஒரு குறிப்பிட்ட டைம் இதை ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது ஒன்று தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த சர்க்கியூட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் சர்க்கியூட் போலவே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய சர்க்கியூட். ஸோ இது வரைக்கும் இந்த சர்க்கியூட்டில் நம்ம ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thank you for watching Abhi Raviin videos. Thank you very much.